வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிறது ஒரு மணி சேவிங் பிளான்ங்க. இந்த மணி சேவிங் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட மாத வருமானம் ஒரு 30,000 ரூபாய் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபேமிலிக்கான பட்ஜெட். அதாவது ஃபேமிலியில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு 30,000 ரூபாய் வருமானம் வருது. இது தனிநபராக இருந்தாலும் சரி, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களோட வருமானம் 30,000 ரூபாய் இருக்குது அப்படிங்கிறப்ப அதில் எவ்வளவு சேமிக்கணும், எப்படி சேமிக்கணும்னு எங்களுக்கு பெருசாக தெரியல, மாதம் மாதம் வர காசை நாங்கள் அப்படியே செலவு பண்ணிடுறோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் ஃபினான்ஷியலாக ஒரு ஸ்டெப் நாங்கள் முன்னாடி போகணும், அதுக்கு நாங்கள் எங்களோட ஏர்னிங்ஸில் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். பிகாஸ் நம்மளோட லைஃப்பில் சேவிங்ஸ் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்மளே அறியாமல் நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்கும். அந்த நேரத்தில் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ உங்களுக்காக, உங்களோட எதிர்காலத்துக்காக கட்டாயம் பணத்தை சேமிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி சேமிக்கிறப்ப அது மூலயமா நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது, நம்மளால் என்னென்ன கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் பார்க்க போகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். கோல் சேவிங் ஐடியாஸ், மணி சேவிங் சேலஞ்சஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங் ஸ்கீம்ஸ், பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரி மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா சேனலில் இருக்க வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மணி சேவிங் பிளான் வந்து பார்த்திங்கன்னா மாதம் 30,000 ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு ஃபேமிலிக்கானது. இதில் நம்ம எவ்வளவு சேமிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. உங்களோட கமிட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். பட் நம்ம வரவுக்குள்ளே தான் செலவு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம வருமானத்தில் 25% சேவிங்ஸ்க்காக எடுத்து வச்சுருங்க. மீதி இருக்கிற பணத்தில் உங்களோட மாத செலவுகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட பட்ஜெட்டை நீங்கள் போட்டுக்கணும். பிகாஸ் 30,000 ரூபா வருமானம் வருது, எனக்கு அதை விட அதிகமாக செலவு இருக்குது, இல்லை 30,000 ரூபாய்க்கும் எனக்கு வந்து செலவுகள் இருக்குது அப்படிங்கிறவங்களால கட்டாயம் சேமிக்க முடியாது. நம்மளோட அதாவது நம்ம கடன் வாங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஒன்று நம்ம வருமானத்தை அதிகப்படுத்தணும், அப்படி இல்லையா நம்மளோட செலவுகளை குறைக்கணும். வருமானத்தை அதிகப்படுத்துறது அப்படிங்கிறது நம்மளால் இமீடியட்டாக பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரே வாரத்தில் ஒரே மாதத்தில் வந்து நம்மளோட வருமானத்தை அதிகப்படுத்தணும் டக்குன்னு அப்படின்றப்ப கொஞ்சம் கஷ்டம். இதுவே நம்மளோட செலவுகளை குறைக்கலாம் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி ஈஸியான ஒரு விஷயம். ஸோ உங்களோட செலவுகளை குறைச்சிங்கன்னா வருமானத்துக்குள்ளே உங்களோட செலவுகளை கொண்டு வாங்க. இது மூலியமாக கடன் வாங்காமல் இருக்கலாம். அண்டு நம்மளோட சேவிங்ஸும் நம்ம பண்ணிவிட்டு நம்மளோட எதிர்காலத்துக்காக அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ உங்களோட வருமானம், அதாவது ஒரு 30,000 ரூபாய் இல்லை அதுக்கு மேலே இருக்கிறவங்க கட்டாயம் 25% வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ்க்காக எடுத்து வைக்கலாம். ஸோ இந்த 30,000 ரூபாயில் 25% அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 7,500 ரூபா. இந்த 7,500 ரூபாவை சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சுருங்க. அதை வந்து உங்களோட கோல்ஸ் என்ன அப்படிங்கிறத பொறுத்து அந்த பணத்தை வந்து நீங்கள் பிரித்து சேவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வந்து ஒரு ஃபேமிலிக்கானதுன்னு சொன்னேன். ஸோ ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க இருப்பாங்க. குழந்தைங்கன்ற இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு குழந்தை தான் வச்சுருக்காங்க. அதாவது இப்போது கவர்மெண்ட்டால் பண்ண முடியாத விஷயத்தை எஜுகேஷன் வந்து பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையோட நிறுத்திடுறாங்க. அவங்களுக்கு செலவு பண்ணவே முடியல, அவங்கள படிக்க வைக்கிறது, கல்யாணம் பண்ணுறதே பெரிய டாஸ்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு செலவு பண்ணணும்னா கூட அவ்வளோ வந்து செலவாகுது. அப்படிங்கிறப்ப அதுக்காக நம்ம எவ்வளோ சேமிக்கணும், நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே சேமிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் இந்த கோல்ஸ் எல்லாமே நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ உங்களோட கோல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்டு நீங்கள் வேலை செய்கிற இடம் எப்படி, ஒரு சிலர் அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் வேலை செய்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம வேலை முடிஞ்சு வரப்போ எந்த ஒரு பணமும் நமக்கு கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கான பணத்தை நம்ம சம்பாதிக்கிறப்பவே சேமிக்கவும் ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சேவிங்ஸை பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு பட்ஜெட் நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த 30,000 ரூபாயில் பட்ஜெட் நீங்கள் போடுறப்ப இந்த சேவிங்ஸை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பணத்துக்கு உங்களோட பட்ஜெட்டை வந்து போடணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பட்ஜெட்டில் மிச்சம் பிடிக்கிற காசில் நீங்கள் அடிஷ்னல் சேவிங்ஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சின்ன சின்ன ஆசைகள் ஏதாவது இருக்குது வாங்கணும் அப்படிங்கிறப்ப அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு இந்த அடிஷ்னல் சேவிங்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நிறைய மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோஸ் நம்ம சேனல்லையே போட்டிருக்கோம். தனியாக பிளேலிஸ்ட்டில் கூட இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட்
சேவிங்ஸ் எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்மளோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்காக பணம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,500 இந்த 22,500 உங்களோட மாத செலவு எல்லாத்தையுமே பார்க்கணும். அதாவது உங்களுக்கு இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப வாடகை கொடுக்கணும். சொந்த வீடாக இருக்குது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பணமும் மிச்சமாகும். ஸோ இதில் எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக உங்களால் சேவ் பண்ண முடியுமோ நீங்கள் அதை பண்ணலாம். பட் பேசிக்காக இந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சுருங்க. அண்டு கரண்ட் பில் ஆகும், நமக்கு மளிகை சாமான், ஃபோன் ரீசார்ஜு, கேபிள் டிவி, அப்புறம் நம்ம பெட்ரோலு இல்லை பஸ்ஸில் போகிறவங்களுக்கு பஸ் சார்ஜு, அதுக்கப்புறம் நம்ம காய்கறி செலவுகள், மற்ற எல்லா செலவுகளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 22,500 நம்ம கொண்டு வர பார்க்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம செலவுகளை குறைச்சோம் அப்படின்னா தான் கடன் வாங்காமல் இருக்க முடியும். ஸோ இல்லை உங்கள் வருமானத்தை அதிகப்படுத்தணும். அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம செலவுகளை கொஞ்சம் ஈஸியாகவே குறைக்க முடியும். இந்த செலவுகளை இந்த பணத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிற பணத்தை நம்ம எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது நான் போட்டிருக்கேன். அதாவது இந்த 7,500 நீங்கள் மாதம் சேமிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா இந்த 7,500 நம்ம எதுக்காக மெயினாக பிரித்து சேவ் பண்ணோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ், அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து மாதம் வந்து 1000 அதுக்காக எடுத்து வைக்கணும். இது வந்து உங்கள் ஃபேமிலிக்காக, உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் சேர்த்து நீங்கள் இந்த 1000 இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து அவங்க வேலை செய்கிற ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காவது கட்டாயம் நீங்கள் எடுத்துருங்க. உங்களுக்கு வந்து ஆஃபீஸில் இருக்கும் பட்சத்தில் மினிமம் வந்து 1000 நம்ம அதுக்காக செலவு பண்ணணும் ஒவ்வொரு மாதமும். அதாவது நம்ம எடுக்கிற இன்சூரன்ஸ் பொறுத்து ஒரு மினிமம் அமௌண்ட்டுக்காக நம்ம இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கணும் ஒரு எமர்ஜென்சி டைமுக்காக. பிகாஸ் நம்ம இதுக்கு மாதம் எதுக்கு 1000 வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு நினச்சோன்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நம்ம லட்சக்கணக்கில் செலவாகும். அப்போ போய் கடன் வாங்குவோம். அந்த கடனுக்கு வட்டியாக மாதம் 2,000 3,000 வட்டி கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம மாதம் ஒரு 1000 இன்சூரன்ஸ் கட்டிகிட்டே வந்தோன்னா நம்ம ஃபேமிலிக்கும் நமக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டு. இந்த எமர்ஜென்சி ஃபண்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் திடீர்னு நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது அதுக்கு நம்ம போகிறோம், ஏதாவது மொய் வைக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் திடீர்னு வரும் இல்லையா நமக்கு. அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி டைமுக்கு வர காசு, அதுக்கு செலவாகிற காசை வந்து நீங்கள் 1000 தனியாக எடுத்து வச்சுருங்க. இதை வந்து உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம், இல்லைனா அது வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே இருந்துகிட்டே வந்துச்சுன்னா அதுக்கு மினிமம் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடச்சிட்டு இருக்கும். இல்லை அவங்களுக்கு தேவைப்படுறப்ப அந்த பணத்தை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரெக்கரிங் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டின்னு சொல்லுவோம். இது வந்து மாதம் நீங்கள் 1000 கட்டிட்டு வரப்போ உங்களுக்கு ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 12,000 இதில் சேரும். ஸோ இதில் நமக்கு வட்டியும் கிடைக்கும். இன்கேஸ் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு நினைக்கிறவங்க மாதம் 1000 இந்த மாதிரி கட்டிட்டு வரலாம். இல்லை ஸ்கூல் ஃபீஸ்க்கு நீங்கள் தனியாக பணம் எல்லாம் சேமிக்கிறீங்கன்னா இந்த ஆர்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட போடலாம். ஸோ மினிமம் வந்து 1000 ஆர்டியில் போடுறப்ப இது வந்து ஷார்ட் டேர்ம் நமக்கு பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களோட கோல்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த 1 இயர்க்கோ 2 இயர்ஸ்க்கோ எப்படி வேணுமோ எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். மினிமம் மாதம் நீங்கள் 1000 கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 12,000 நம்ம இதில் சேமிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சிட். கோல்டு சிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மாதம் ஒரு 1000 நீங்கள் கட்டிகிட்டே வரீங்க அப்படின்றப்ப இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்காக நீங்கள் வந்து கோல்டு சேமிக்கணும்னா ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் சேமிச்சிட்டே வரலாம். மாதம் இந்த மாதிரி பணம் சேமிக்கிறப்ப வருஷத்துக்கு ஏதாவது ஒரு கோல்டு வந்து நம்ம வாங்க முடியும். ஸோ மந்த்லி நீங்கள் 1000 rupees சிட் போடும்போது இதுலேயும் நம்ம வந்து ஒரு 12,000 சேமிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் இப்போ இருக்கிற வேலைப்படி பார்த்திங்கன்னா ஒரு 2 கிராம் கோல்டாவது நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து வாங்கி சேமிக்க முடியும். கோல்டோட ரேட் வந்து ஏறிட்டே இருக்குது. ஸோ வேல்யூ ஜாஸ்தியாகும், இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணும். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நமக்கு இருக்கும். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். அடுத்தது பிபிஎஃப். இது வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்முக்காக உங்களுக்காக நீங்கள் பணத்தை சேமிக்கிறது. இந்த பணம் வந்து உங்களோட எதிர்காலத்துக்கு கட்டாயம் யூஸ் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாதம் ஒரு 1,500 கட்டிகிட்டே வரீங்க அப்படின்றப்ப பிபிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷ ஸ்கீம் லாங் டேர்முக்காக. ஸோ 15 வருஷத்தில் நீங்கள் மாதம் 1,500 கட்டிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் 2,70,000 கட்டியிருப்பீங்க. 15 வருஷம் முடிவில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.8 லட்ச ரூபாய் வந்து ரிட்டர்னாக நமக்கு கிடைக்கும். அந்த டைமில் இந்த பணம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மாதம் ஆகிற செலவில் நம்ம அப்படியே செலவு பண்ணாமல் இந்த மாதிரி பணத்தை மிச்சப்படுத்துகிறப்ப நம்மளோட கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்தந்த டைமில் நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறப்ப கரெக்டான டைமுக்கு நம்ம கையில் பணம் வந்து இருக்கும். அடுத்தது வந்து எஸ்எஸ்ஒய். இது வந்து பார்த்திங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம். பெண் குழந்தைங்க இருக்கிறவங்க இதில் வந்து நீங்கள் மாத காசு வந்து போட்டுகிட்டே வரலாம்.
உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது, 10 வயசுக்கு கீழே இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு வந்து இந்த திட்டத்தில் சேர முடியும். ஸோ இதில் வந்து மாதம் நீங்கள் 1500 கட்டிகிட்டே வரீங்கன்னா இதுலேயும் 15 வருஷம் நம்ம கட்டினா போதும். ஸோ அதே 2.7 lakhs நீங்கள் கட்டியிருப்பீங்க. நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 21 வருஷத்தில் கிடைக்கும். அப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு இதில் கிடைக்கும். ஸோ பெண் குழந்தைங்க இருக்கிறவங்க மாதம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேமிச்சோன்னா அவங்களோட எதிர்காலத்துக்கு இந்த பணம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம முன்னாடியே நம்ம பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம குறைவாக சம்பளம் வாங்கினாலும் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி சேமிக்கிறோன்றதை பொறுத்து தான் வந்து ஃபினான்ஷியலாக நம்ம வந்து எப்படி ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் 500 இருக்குது இந்த 7500 இந்த 500 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உண்டியல் சேவிங்ஸாக போட்டுகிட்டே வரலாம். இது வந்து நீங்கள் உண்டியல் அப்படிங்கிறது ஒரு வீட்டில் ஒரு நீங்கள் ஒரு பாக்ஸில் கூட போட்டுகிட்டே வரலாம். இந்த மாதிரி சேமிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபாய் சேவ் பண்ணுவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை மாதம் நீங்கள் இதில் கோல்டு காயினாக வாங்கினாலும் சரி, உங்களோட கோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதில் தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பிரித்து நம்ம சேமிக்கிறப்ப நம்மளோட எல்லா சிச்சுவேஷன்லேயும் நமக்கு வந்து பணம் வந்து கையில் இருக்கும். என்ன ஒரு இக்கட்டான நிலையில் இருந்தாலும் நம்ம கையில் பணம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு தைரியம் தானாக வரும், நம்ம எதையும் வந்து சமாளிக்க முடியும். ஸோ அதனால் உங்களோட வருமானத்தில் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் வந்து சேமிக்க ஆரம்பிச்சிருங்க. இது வந்து உங்களை கடனாளி ஆக்காமல் இருக்கிறதுக்கு பெருசாக உதவி செய்யும். அண்ட் உங்களோட கோல்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணலாம். குறைவான சம்பளம் வாங்கினாலும் நம்ம எல்லா விஷயங்களையும் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான பட்ஜெட்டும் சேவிங்ஸும் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நம்ம எல்லாத்துலேயுமே வந்து ஜெயிக்க முடியும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RJ. நன்றி, வணக்கம்.